இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, தகுதி தேர்வு எல்லாத்துக்குமே இந்த தமிழ் கொஸ்டின் ஆன்சர் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே போடுறேன். ஃபஸ்ட்டு தமிழ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். சமூகம். நிலவு என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைப்ப நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். பொறுத்துக. அறிவுக்கு நீர், விளைவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் மேன்மை. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது மேதினி. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பொய்யகற்றும் என்ற சொல்லை பிரித்து எழுத பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசை எட்டு திசை. எட்டு கூட்டல் திசை. நெறி என்னும் சொல்லின் பொருள் கொள்கை. நெறி என்பது கொள்கை. குறளாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குறள் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒலி வானொலி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் முகில். வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். இரண்டல்ல என்ற சொல்லை பிரித்து எழுதுவது இரண்டு கூட்டல் அல்ல. தந்துதவும் என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஒப்புமை இல்லாத. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது அறிந்ததனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வானம் அறிந்த. பறவைகள் கூட்டல் பறந்து செல்கின்றன விசும்பில். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்த அனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த. பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன விசும்பில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதிணை என்னும் சொல்லை பிரித்தது இரண்டு கூட்டல் திணை.
ஐம்பால் என்னும் சொல்லை பிரிப்பது ஐந்து கூட்டல் பால். தமிழ் கூட்டல் கொண்டுள்ளது. செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. தரம் கூட்டல் வாங்க வேண்டும். தமிழ் இலக்கிய நூல்களை நாம் டேஷ் வாங்க வேண்டும். தமிழ் இலக்கிய நூல்களை புத்தகங்கள் டேஷ் கொடுக்கின்றன. வாழ்வியல் அறிவை நல்ல நூல்கள் நல்ல வழிப்படுத்துகின்றன நம்மை. தமிழ் விடு தூது என்னும் இலக்கிய வகையைச் சார்ந்தது சிற்றிலக்கியம். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது ஐம்பெரும் காப்பியங்களுள் அணிகலன்களும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடப்படுவது சருகும் சண்டும். சருகும் சண்டும். எந்தமிழ்னா என்பதனை பிரிக்க கிடைப்பது எந்தம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. வேர்க்கடலை, மிளகாய், விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணிவகை. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் இடது கூட்டல் புறம். சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் சீர்கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை செயல்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல். ஒலியின் வரி வடிவம் எழுத்து. மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல். ஒலியின் வரி வடிவம் எழுத்து. தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று தெலுங்கு. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்று கூறுவர். உலக வழக்கு. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்துள்ளது அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது. வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் அழைக்கப்பட்டன கண்ணெழுத்து என. கடைச்சங்க காலத்தில் கண்ணெழுத்து என அழைக்கப்பட்டன. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் வீரமாமுனிவர். தேன்மொழி தமிழ்ச்சிற்று இதழ்களில் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பரவலேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என கூறியவர் சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் சச்சிதானந்தம். அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே, அன்னைக்கு முன்னை முகழ்ந்தே நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டையில் மன்னி அரசினுக்கு அரசிருந்த மண்ணுலக பேரரசே, பழமைக்கு பழமையாய் தோன்றிய மொழி தமிழ். பொறுத்துக
குழந்தை சிரிப்பு, பெரியவர்கள் பட்டறிவு. வையகம் உலகம், கடல் அலை. கடல் அலை. உத்தி உணர்வெழுப்ப உள்ளங்கால் மூச்சு செந்தாமரை தேனை குடித்த சிறகார்ந்த அந்தம்பி பாடும் அதுபோல யாம் பாடி முத்துற்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இப்பாடல் என்ற தொகுப்பு நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. கனிச்சாறு. உலகியல் 100 என்னும் நூலின் ஆசிரியர் பரவலேறு பெருஞ்சித்தனார். கா இரண்டும் சரி. கா இரண்டும் சரி. தென்னவள் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரு பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. மன்னுஞ் சிலம்போ மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. இப்பாடலின் ஆசிரியர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். நாடும் மொழியும் நம் இரு கண்கள் என்றவர் பாரதியார். தமிழுக்கு உரித்தென கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளில் உரிய சொற்கள் தமிழில் உள்ளன என்று கூறியவர் கார்டுவெல். பொறுத்துக. அரும்பு பூவின் தோற்ற நிலை. போது பூவிரிய தொடங்கும் நிலை. மலர் பூவின் மனமார்ந்த நிலை. செம்மல் மலர்வாடிய நிலை. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். தாவரங்கள் இளம் பருவம். நாற்று நெல், கன்று மா, குருத்து வாழை, பிள்ளை தென்னை. தாவரங்களின் பிஞ்சு வகைகளுக்காக வழங்கும் சொற்கள். பூம்பிஞ்சு, அவற்றில் தவறானதை தேர்வு செய்க. பூம்பிஞ்சு, கச்சல் அணியல் இவை தவறு. தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் தவறானவற்றை தேர்வு செய்க. குருத்து. உறுதிக்கூற்று. ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் பல மக்களாலும் அமையப்பெறும். தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையவர். கா இரண்டும் சரி. உறுதிக்கூற்று. ஒரு நாட்டின் வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்களும் அமைந்திருக்கும். நாட்டின் தனிப்பெரும் வளத்தினாலோ பண்டைய தமிழ் மக்களின் தனிப்பெரு நாகரிகத்தை உடையவராகவோ இருந்திருக்கின்றனர். கா இரண்டும் சரி. தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் பொறுத்துக. கூலம் நெல், முதிரை அவரை, விதை கத்தரி, காழ் புளி. கூலம் நெல், முதிரை அவரை, விதை கத்தரி, காழ் புளி. சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் தமிழகனார். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது சிலேடை அணி. தமிழகனார் சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். தூய்ப்பது பொருள் கூறுக. கற்பது. தூய்ப்பது மீன்ஸ் கற்பது. மேவலால்
மேவலால் பொருள் கூறுக. பொருத்துதல், பொருந்துதல் புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு என அழைக்கப்படும் தனிப்பாடல் திரட்டு. விண்ணோடும் முகிலோடும் உடுக்களோடும் தீக்கடலோடும் இணைந்து பேசப்படுவது தமிழ். தமிழ் டேஷ் ஒத்திருத்தலை இரட்டுற மொழி மூலம் அறியப்படுகிறது. கடல். கடல் எத்தனை வகையாக சங்குகளை நமக்கு தருகின்றன? 3. உறுதிக்கூற்று. தமிழ் இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்து முதல், இடை, கடை ஆகிய முச்சங்களால் வளர்க்கப்பட்டது. ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது தமிழ்மொழி. சங்க பலகையில் அமர்ந்திருந்து சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. உ, கா இரண்டும் சரி. புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் எழில் முதல்வன். எழில் முதல்வன். எழில் முதல்வரின் இயற்பெயர் மா. ராமலிங்கம். முதல் தமிழ் கணினிக்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டது? திருவள்ளுவர். முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1983. முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1983. புற தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த திருக்குறளில் உவம உருபு இல்லை. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச் சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்குச் சான்று. இது யார் எழுதிய உரைநடை? அறிஞர் அண்ணா. கலப்பில்லாத பொய், இதை டேஷ் என்கிறோம். சொல்முரண். கலப்பில்லாத பொய், இதை டேஷ் என்கிறோம். சொல்முரண். சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என்ற விழுதைப்பார் என்று கூறியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். உறுதிக்கூற்று. இந்தியர் தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று இளமையின் மெத்தை, என் இளவனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி என்று கவிஞர் தம் நாட்டை உயர்த்தி கூறுகிறார். உ, கா இரண்டும் சரி. உறுதிக்கூற்று. பேசினால் உரையாடல், எழுதினால் உரைநடை. பெரும்பாலும் உரைநடை வடிவில்தான் இலக்கியம் படைக்கப்படுகிறது. உ, கா இரண்டும் சரி. உ, கா இரண்டும் சரி. தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் தமிழன்பன். தமிழோவியின் ஆசிரியர் தமிழன்பன். சரியான இலக்கண குறிப்புடன் பொறுத்துக. முத்திக்கனி, உருவகம், தென்னமுது, பண்புத்தொகை. நா ஓரெழுத்து ஒரு மொழி. குற்றமில்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தூது. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தூது. நாடு, சமூகம், செயல், ஒருநிலை, துணைப்படும். தேசம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை. நூலாடை என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். எதிர் ஒலிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. யாண்டுளனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாண்டு கூட்டல் உளனோ. கல் கூட்டல் அணை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது கல்லணை. ஊர்வலத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வந்தது வாரணம். ஊர்வலத்தின் முன்னால் வாரணம்
அசைந்து வந்தது. சிங்காரம் என்பதின் பொருள் அழகு. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. பூட்டுங் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டுங் கூட்டல் கதவுகள். தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். பொறுத்துக. பொக்கிஷம் செல்வம். ஜாஸ்தி மிகுதி. விஸ்வகரம் பெரும்பரப்பு. சிங்காரம் அழகு. சிங்கம் டேஷில் வாழும். முளை. கலிங்க வீரர்களுக்கிடையே தோன்றிய உணர்வு அச்சம். பெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெம் கூட்டல் கரி. என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எண் கூட்டல் இருள். போல் கூட்டல் உடன்றன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் போலுடன்றன. வானில் முழு நிலவு அழகாக அளித்தது தரிசனம். இந்த முழுவதும் போற்றும்படி வாழ்வது சிறந்த வாழ்வு. வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. வையம். சிவனில்லாமல் ஜீவனில்லாமல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஜீவன் கூட்டல் நில்லாமல். ஜீவனில்லாமல் ஜீவன் கூட்டல் நில்லாமல். விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுதுவது விலங்கு கூட்டல் ஒடித்து. காட்டை என்று எரித்து என்பதனை காட்டை கூட்டல் எரித்து. காட்டை கூட்டல் எரித்து என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது காட்டை எரித்து. இதம் கூட்டல் தரும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது இதந்தரும். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய இடம் மதுரை. காந்தியடிகள் டேஷ் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். உ.வே. சாமிநாதன். இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ்க்கையேடு ஜி.யு. போப். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாவல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாச்சி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக. எம்.ஜி.ஆர். டேஷ் எனும் ஊரில் கல்வி பயின்றார். கும்பகோணம். எம்.ஜி.ஆர். டேஷ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். கும்பகோணம். எம்.ஜி.ஆர். படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் எனும் பட்டத்தை எம்.ஜி.ஆருக்கு வழங்கியது பாரத். இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பட்டம் பாரத் என்னும் பட்டத்தை எம்.ஜி.ஆருக்கு வழங்கியது. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. 5ஆம் உலக தமிழ் மாநாடு. எம்.ஜி.ஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் இலவச காலணி திட்டம். எம்.ஜி.ஆருக்கு அழியாத புகழை தேடின இலவச காலணி திட்டம். இந்திய தேசிய இராணுவத்தை டேஷின் தலைமையில் டேஷ் உருவாக்கினார். மோகன் சிங் ஜப்பானியர். சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? அண்ணல் சேறு. இளம் முகு செய்கோளம்.
இலக்கணம் குறிப்பு தருக. பண்புத்தொகை வினைத்தொகை. நச்சினைவேல் கோக்கோதை நாடு நல்யானை கோக்கிள்ளி நாடு. இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே சேர நாடு, சோழ நாடு. வெறிகமழ் கழனியுள் உழுனர் வெள்ளமே. இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது? மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லானா தி இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலுச்சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். கூற்றும் சரி, காரணமும் சரி. சீவக சிந்தாமணி 1 ஐம்பெருங்காப்பியம். சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியம். சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணியில் டேஷ் கலமங்கள் உள்ளன. 13 கலமங்கள் உள்ளன. சரியான இலக்கண குறிப்பு பொறுத்துக. நற்றலம் பண்புத்தொகை. செய்கோளம் வினைத்தொகை. இறைஞ்சி வினையெச்சம். கொடியனார் இடைக்குறை. பொறுத்துக. தெங்கு தேங்காய். இசை புகழ். வருக்கை பலாப்பழம். நெற்றி உச்சி. பொறுத்துக. மறுப்பு கொம்பு. வெறி மனம். கழனி வயல். இரிய ஓட. நற்றவம் பெருந்தவம். வட்டம் எல்லை. சூழ் கரு. பெற்றம் வெற்றி. அடிசில் சோறு மடிவு சோம்பல். அடிசில் சோறு மடிவு சோம்பல். கொடியனார் மகளிர். கமுகு பாக்கு. காய் மண்ட தேங்கின் பழம் வீழ கருகின். நெற்றி பூ மாண்ட தீந்தேன் தொடை கீறி வருகை போய்ந்து தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும். ஏமாங்கலம் இன்று இசையால் திசை போயாது உண்டு. இப்பாடலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். கூற்று உ கா இரண்டும் சரி. உ கா இரண்டும் சரி. கூற்று உ கா இரண்டும் சரி. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக டேஷ் என்னும் நூலை இயற்றினார் திருத்தக்க தேவர். நரிவிருத்தகம். சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நூலை இயற்றினார் திருத்தக்க தேவர். நரிவிருத்தகம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் எத்தனை பாடல்கள்? 900. வெண்குடை இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. கொல் யானை இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கூற்று ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் மரபாக கொண்டிருந்தனர். பிற்கால காப்பியங்களில் நாட்டு வளம் தவறாது இடம்பெற்று இருந்தது.
முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் நயமாக வெளிப்படுத்துகிறது. உ கா இரண்டும் சரி. அண்ணல் பழனத்து அரக்காம்பல் வாய்விழ வெள்ளம் தீப்பட்டது என வெறி இப்புள்ளினம் தம் கைச்சிற கால் பாப்பெடுக்கும் கவ்வை உடைத்தாரோ நற்சிலைவேல் கூக்கதை நாடு. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் முத்தொள்ளாயிரம். பொறுத்துக. அல்லல் சேறு. அல்லல் சேறு. பழனம் நீர்மிக்க வயல். வெறீஇ அஞ்சி பார்ப்பு குஞ்சி. உறுதிக்கூற்று. காரணம் சரி காரணம் சரியன்று. உறுதிக்கூற்று சரி காரணம் சரியன்று. உறுதிக்கூற்று இரண்டும் சரி. காரணமும் சரி உறுதிக்கூற்றும் சரி. உறுதிக்கூற்று. சேறுபட்ட நீர்மிக்க வயலில் அரக்கு நிறத்தில் செவ்வாய் பல்கள் மெலிந்து விரிந்தன. அது நீண்ட பறவைகள் தண்ணீரில் தீப்பிடித்து விட்டது என அஞ்சி விரைந்து தம் குஞ்சுகளை சிறகுக்குள் ஒடுக்கி வைத்துக் கொண்டன. காரணம் பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட சேரனின் நாட்டில் அந்த அச்சம் இருக்கின்றது. இரண்டும் சரி. கூற்றும் சரி உறுதிக்கூற்றும் சரி காரணமும் சரி. அடுத்தது மதுரை காஞ்சி டேஷ் நூல்களுள் ஒன்று. 10 பாட்டு. மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. காஞ்சி என்றால் நிலையாமை. காஞ்சி என்பது நிலையாமை. மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது? 782. மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனாரின் எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? திருநெல்வேலி. மாங்குடி மருதனார் திருநெல்வேலியில் பிறந்தார். புரிசை மதில். அணங்கு தெய்வம். கீழ்காற்று தென்றல். புழை சாளரம். பனை நீர்நிலை. கயம் ஓவியம். ஓவு அங்காடி. நியமம் முரசு. சரியான இலக்கண குறிப்புடன் பொறுத்துக. ஓங்கிய பெயரெச்சம். நிலையிய சொல்லிசை அளபடை. குழாஅத்து செய்யுளிசை அளபடை. வாயில் இலக்கண போலி. மாங்குடி மருதனார் எட்டுத்தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? மாங்குடி மருதனார் 13 பாடல்களை பாடியுள்ளார். மாங்குடி மருதனார் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 13 பாடல். மா உரிச்சொல். இமிழிசை வினைச்சொல் வினைத்தொகை. நெடுநிலை பண்புத்தொகை. மகிழ்ந்தோர் வினையாளனின் பெயர். கண்டற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்புடை புரிசை. தொல்வழி நிலையிய அணங்கு நெடுநிலை. நெய்பட கரிந்த திண்போர் கவிதன். இப்பாடல் இடம்பெற்ற நூலின் பெயர் மதுரை காஞ்சி. மதுரை மாநகரில் ஆழமான தெளிந்த நீரை அகழி. உறுதிக்கூற்று. காரணம் இரண்டும் சரி.
உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. முழங்கினை நண்பன் அறைவன் நூவல கயம் உடைந்த இயம் தொட்டு தமிழிசை மகிழ்ந்தோர் ஆடும் களிக்கொள் சும்மை ஓவு கண்டென்ன இது பெரு நியமத்து. இப்பாடலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. ஒரே இடத்தில் எல்லா கடைகளும் இருக்கும் குண்டூசியிலிருந்து கணினி வாங்கும் இடத்திற்கு டேஷ் என்று பெயர். பல் அங்காடியகம். பல் அங்காடியகம். பகலில் செயல்படும் கடைவீதிகளை எவ்வாறு அழைப்பர்? நாளங்காடி. 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 இரவில் மட்டும் செயல்படும் கடைவீதிகளை எவ்வாறு அழைப்பர்? அல்லங்காடி. அல்லங்காடி. மக்களுக்கு பகலில் செயல்படும் கடைவீதிகளை எவ்வாறு அழைப்பர்? நாளங்காடி. நாளங்காடி. இரவில் அல்லங்காடி. மக்களுக்கு தேவையான மாற்றுப் பொருள்களை வாங்கவும் விற்கவும் முச்சந்தி நாற்சந்தி கடைவிரிச்சங்க பின்னாளில் இவற்றை டேஷ் என்கிற போது வணிக இடமாக பின்னாளில் மாறியது சந்தை. டேஷ் என்றால் காசு பணம் இல்லாமல் செய்கிற சிறு வணிகமாகும். பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை. உள்ளூர் தேவைக்கு ஏற்ற மாதிரி அங்கு விளைகிற உணவுப் பொருள்களையும் விவசாயம் சமையல் வீடு ஆகியவற்றுக்கு தேவையான பொருள்களையும் சிறிய அளவில் விற்கிற சிறு வணிக செயல்பாடுதான் கிராமச்சந்தை. கிராமச்சந்தையில் உற்பத்தியாளர்தான் டேஷ் விற்பனையாளர். சிலம்புச் செல்வர் என்று போற்றப்படுபவர் மா. பொ. சிவஞானம். சிலம்புச் செல்வர் என்று போற்றப்படுபவர் மா. பொ. சிவஞானம். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலின் ஆசிரியர் மா. பொ. சிவஞானம். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலின் ஆசிரியர் மா. பொ. சிவஞானம். மா. பொ. சிவஞானம் எழுதிய தன் வரலாற்று நூலின் பெயர் எனது போராட்டம். எனது போராட்டம். ஆஸ்திரியா நாட்டு தலைநகரான அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பேபிரஸ் என்னும் நாளிதழ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்துச் சுவடியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வியன்னா. வியன்னா. மா. பொ. சிவஞானம் பிறந்த ஊர் சென்னை. மா. பொ. சிவஞானம் பிறந்த ஊர் சென்னை. மா. பொ. சிவஞானத்தின் தாயார் பெயர் சிவகாமி. மா. பொ. சிவஞானத்தின் தந்தை பெயர் பொன்னுசாமி. மா. பொ. சிவஞானத்தின் இயற்பெயர் ஞானப்பிரகாசம். தந்தை பெயர் பொன்னுசாமி. தாயார் பெயர் சிவகாமி. சென்னை. இயற்பெயர் ஞானப்பிரகாசம். ஏர் புதிதா என்ற நூலின் ஆசிரியர் கு. ப. ராஜகோபாலன். ஏர் புதிதா என்ற நூலின் ஆசிரியர் கு. ப. ராஜகோபாலன். பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் கு. ப. ராஜகோபாலன். பாரதமணி பாரத தேவி கு. ப. ராஜகோபாலன். அன்னையர் இளமையிலேயே எனக்கு பயிற்றுவித்த பாக்கள் எனது இலக்கிய பயிற்சிக்கான பால பாடங்களாக அமைந்தன என்று கூறியவர் மா. பொ. சிவஞானம். மா. பொ. சிவஞானம் டேஷ் பாடல்களை நானாகவே விரும்பி படித்து மனப்பாடம் செய்வேன் என்று கூறியவர் சித்தர். மண்ணகத்து பூந்துளிகள்
இந்நூலின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். மண்ணகத்து பூந்துளிகள். இந்நூலின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன்.